பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லா வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லா வ பஅத். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இன்றைக்கி காலையில் நடத்தின பாடத்தில் உங்களுக்கு என்ன புரிஞ்சுது, என்ன புரியலை, புரிஞ்சதை சொல்கிறத விட இது எங்களுக்கு சுத்தமாக புரியலை அப்படிங்கிறத நீங்கள் விவரமாக என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நான் திரும்ப அதை உங்களுக்கு புரிய வச்சுருவேன். ஏன்னா ஆலிமா சொன்னாங்க, பிள்ளைங்களுக்கு அது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குது, நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் பொறுமையாக நடத்தியிருந்தால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் பொறுமையாக சொல்லிக் கொடுங்க, கொஞ்சம் வேகமாக போகாதீங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு என்ன புரியலை அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லிடுங்க. எதுவுமே புரியலை ஏம்மா, அது காலைல 1 மணி நேரம் போட்டு மூச்சை தொலைக்கும் போதே சொல்லியிருக்க வேண்டாமா? அரபி புரியலை, சரி. ஒத்த வார்த்தைகள் புரியலை, நான் ஒத்த வார்த்தையே சொல்லலையேம்மா. நான் ஒத்த வார்த்தை சொன்னேண்ணா? சரி, ஹைர். இப்போ உங்களுக்கு அப்போது அரபி புரியலை, ஒத்த வார்த்தைகள் புரியலை இல்லையா? தமிழ் அர்த்தம் புரியல. கண்டிப்பாக தமிழ் அர்த்தம் படித்த உடனே புரியாது. ஏன்னா அதில் தமிழ் தூய தமிழில் இலக்கண ரீதியில் தான் எழுதியிருக்கிறாங்க. தமிழை கொஞ்சம் நிதானமாக நீங்கள் படிச்சிங்கன்னா என்ன செஞ்சிடும், புரிஞ்சிடும். சரி, தமிழை கூட நம்ம விலைக்கு சொல்லிடுவோம், அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சதில் சில விஷயங்களை நான் கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள். ஹதீஸ் அப்படின்னா என்ன? பேப்பரை பரட்டுறீங்க பார்த்தீங்களா? நல்லா மனப்பாடம் பண்ணணும். ஒவ்வொரு பாடமும் நம்மளுடைய புத்தகத்தில் நோட்டில் மட்டும் இருக்கக்கூடாது, நம்ம மனசில் இருக்கணும், நம்ம சிந்தனையில் இருக்கணும். புரியுதுங்களா? முதல்ல நீங்கள் செல்ஃப் மோட்டிவேஷன், அதாவது உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கணும். இன்றைக்கி இதை மனப்பாடம் பண்ணணும், நாளைக்கு அதை மனப்பாடம் பண்ணணும், இதை எப்போ கேட்டாலும் சொல்லணும், இதை நம்ம மறக்கக்கூடாது. நம்ம ஓதுறது ஏதோ கொஞ்ச நாள் ஓதிட்டு மறந்துட்டு போகிறதுக்கு இல்லை. இதுதான் நம்ம கபருக்கானது, இதுதான் சொர்க்கத்திற்கானது, இதுதான் அல்லாஹ் ரசூலுக்கு பிடிச்சதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் காலையிலையும் சாயந்தரமும் உங்களை நீங்களே உற்சாகப்படுத்தி ஆர்வப்படுத்தி இதன் மீது முழுமையான அக்கறை கொண்டு படிக்கணும். புரியுதுங்களா? ஏதோ வந்தோம், ஓதுனோம், நமக்கும் ஒரு பட்டம் கொடுத்தாங்க, நம்மளும் ஒரு ஆலிமா முஅல்லமா முபல்லிகான்கிற ஒரு சனதை பெற்றுக்கொண்டோம், அதோடு முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கக்கூடாது. இதெல்லாம் எங்கே இருக்கணும்? நமக்கு மனசுக்குள்ளே இருக்கணும், சிந்தனையில் இருக்கணும். இறை அச்சத்தோடு, இறை நம்பிக்கையோடு இந்த கல்வியை நேசித்து படிக்கணும். இதை நேசிக்கிறீங்களா? எப்படி நேசிக்கிறீங்க? முதல்ல நீங்கள் யாரெல்லாமா இருக்கிறீங்க சொல்லுங்கம்மா. தஸ்பிகா, ஐஷா, ஃபாத்திமா, பீமா, தாஹிரால், ருபீனாவா, நுபீனாவா, நுபீனா. அப்போ ரொம்ப பேர் இருக்கீங்களா? நபீஸா பேர் ஞாபகம் வச்சுக்க முடியாத. இர்ஃபான். அப்போ 8 பேர் இருக்கிறீங்க இல்லையா? இப்போ இந்த 8 பேரில் இந்த மார்க்க கல்வியை நேசிக்கிறதுனா எப்படி நேசிக்கிறீங்க சொல்லுங்கள். எதுக்காக இதை நேசிக்கிறோம்? பொதுவாக ஒரு விஷயத்தை விரும்புகிறதுக்கு நமக்கு ஒவ்வொரு காரணம் இருக்கும் இல்லையா? ஒரு உணவை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அந்த உணவினுடைய சுவை எனக்கு பிடிச்சிருக்கு, அதாவது அந்த உணவினுடைய மனம் பிடிச்சிருக்கு, அதாவது அந்த உணவு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் நம்மளால் எதையுமே விரும்ப முடியாது. அப்போ இந்த கல்வியை நேசிக்கிறீங்கன்னா என்ன காரணத்தில் நேசிக்கிறீங்க? யாரா ஒவ்வொருத்தங்களா சொல்லுங்கள், சத்தமாக சொல்லணும். புரியுதுங்களா? சொல்லுங்கள். என்னம்மா? மறுமை வாழ்வில் இம்மை வாழ்க்கை மறுமை வாழ்க்கை நல்லா இருக்கணும். யார் இது? நுபீனா. சரி, நல்லது. அது ஒரு பாயிண்ட் தான். இம்மை வாழ்க்கை மறுமை வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மார்க்க கல்வியை நேசிக்கிறேன். சரி, அடுத்து வேற ஒரு ஆள் சொல்லுங்கள். டக்கு டக்குன்னு சொல்லுங்கள். ஏன் தெரியாது? அப்படி யாருமா அது? தெரியாது. நேசிக்கிறோம், ஆனால் ஏன்னு என்ன செய்யலை, தெரியலை. சரி, இருக்கட்டும். இன்னொரு வேற ஒரு ஆள் சொல்லுங்கள். தாய்க்கு சொர்க்கத்தில், அதாவது படித்த ஒன்றொன்னையாக ஞாபகப்படுத்தி சொல்லக்கூடாது. எதுக்கு விரும்புகிறோம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் எதுக்கு விரும்புகிறீங்களோ அதை தான் என்ன செய்யணும், சொல்லணும். சொல்லுங்கள். வேற ஒருத்தவங்க சொல்லுங்கள். சரி, ஆக மொத்தம் இந்த கல்வியை எல்லோரும் விரும்புகிறோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, அப்படி தானே?
சரி, இந்த மார்க்க கல்வியை நம்ம விரும்பணும். இப்போ நாங்கள் ஓதும்போது நாங்கள் ஏன் மார்க்க கல்வியை நேசித்தோம்? எப்படி நேசித்தோம்? உணவை காட்டிலும், எங்களுடைய உறக்கத்தை காட்டிலும், எங்களுடைய மகிழ்வை காட்டிலும், எங்களுடைய இன்பத் துன்பங்கள் அனைத்தை காட்டிலும், உறவுகளை காட்டிலும், சொந்த பந்தங்களை காட்டிலும், எல்லாத்தை விடவும் இந்த கல்வியை ரொம்ப நேசித்தோம். ஏன் நேசித்தோம் அப்படின்னா, இந்த கல்வி மட்டும்தான் நாளைக்கு நம்ம கபரில் நமக்கு துணையாக இருக்கும். வேறு யாருமே நம்மளுடைய கபருக்கு எதுவாக வரமாட்டாங்க, துணையாக வரமாட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த கல்விக்காகத்தான் சஹாபாக்கள் தங்களுடைய உயிரையே தியாகம் செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் இந்த கல்விக்காகத்தான் ஹிரா குகையில் போய் தவம் இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கல்விக்காகத்தான் தன்னுடைய ஆயுள் காலங்கள் அனைத்தையும் செலவு செஞ்சாங்க. இந்த கல்வி நபிமார்கள் ரசூல்மார்கள் நேசித்தது. அதனால் நம்மளும் என்ன செய்யணும்? நேசிக்கணும். இந்த கல்வி தான் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்துகிறது. இறைவன்கிட்ட இந்த கல்வி தான் நெருக்கமாக நம்மளை ஆக்குது. அல்லாஹ்விட்ட ஒரு மனிதனை நெருக்கமாக்கக்கூடிய அமல்கள்லேயே ரொம்ப முக்கியமான அமல் எது? மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் ஒருவர் நஃபீலாக 1000 ரக்காத்துகள் தொழுவதை விட அல்லது 100 ரக்காத்துகள் தொழுவதை விட மார்க்கத்தின் ஒரு சட்டத்தை தெரிந்து கொள்வது சிறப்பு. என்ன சொன்னாங்க? நஃபீலான 100 ரக்காயத்து தொழுகிறோமா இல்லையா? 100 ரக்காயத்து தொழுகிறத விட எது சிறப்புனாங்க ரசூலுல்லாஹ்? மார்க்கத்தினுடைய ஒரு சட்டத்தை தெரிஞ்சுக்கிறது சிறப்பு. இது அல்லாது மார்க்க கல்விக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது. அப்போ அந்த சிறப்புகள் நமக்கும் கிடைக்கணும். நம்மளை கொண்டு 4 பேர் நல்வழி பெறணும். நம்மளை கொண்டு என்ன செய்யணும்? 4 பேர் நல்வழி பெறணும். நம்ம படித்த விஷயங்களை கொண்டு நம்ம 4 பேருக்கு சொல்லி நம்மளால் 4 பேர் நல்வழி பெறணும். அப்படிங்கிறதுக்காக இந்த கல்வியை நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பான முறையில் நேசிக்கணும். சரி, அப்போ காலையில் உங்களுக்கு சில விஷயத்தை சொன்னேன். அதில் ஹதீஸ்ன்னு சொல்லும்போது என்ன சொன்னோம்? ஹதீஸ்க்கு சம்பந்தமாக சொல்லுங்கம்மா, கொஞ்சம் சத்தமாக எல்லாருமே சொல்லலாம், தவறில்லை. நீங்கள் சொல்கிறத கவனித்து தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு விளங்கியிருக்கு, என்ன விளங்கலைங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியும். அதை கவனித்து தான் என்னால் உங்களுக்கு பாடமும் நடத்த முடியும். நீங்கள் அமைதியாக உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா என்னால் எதுவுமே மூவ் பண்ண முடியாது. ஹதீஸ்னால் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளுக்கு ஹதீஸ்ன்னு சொல்லப்படும். சரிங்களா? சரி, ஹதீஸ் எதுக்கு விரிவுரையாக அமைகிறதுன்னு சொன்னோம்? குர்ஆனுக்கு விரிவுரையாக என்ன செய்து அமையுதுன்னு சொன்னோம். சரி, ஹதீஸ்லேயே ஆதாரபூர்வமாக எல்லா ஹதீஸையும் சேகரித்து வச்சுருக்கிற கித்தாபுகள் மொத்தம் எத்தனை கித்தாபுன்னு சொன்னோம்? அந்த 6 கித்தாபுக்கு அரபியில் என்ன பேர் மொத்தமாக பொதுவாக சொல்கிறாந்தா சொல்லுங்கள்? சிஹாவும் சித்தா, ஆதாரபூர்வமான 6 கித்தாபுகள். சரி, என்னென்ன கித்தாப்லாம்? இப்னு மாஜா. அப்போ ஆதாரபூர்வமான இந்த 6 கித்தாபுகள். சரி, ஹதீஸ்கள் எப்படி தரம் பிரிக்கப்படுதுன்னு சொன்னோம்? அதாவது லாயிஃபு, சஹீஹு, பலமான ஹதீஸு, பலகீனமான ஹதீஸு எப்படி மாறுதுன்னு சொன்னோம்? சரி, இப்போ இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் விளங்காமல் ஒரு மூடலாகவே தான் இருக்குது. திரும்ப முதல்ல இருந்து நான் காலையில் சொன்னதையே கொஞ்சம் பொறுமையாக இன்னும் கூடுதல் விளக்கமாக நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் சொல்கிறேன். நல்ல கவனமாக நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளணும், கேட்டுக்கொள்ளணும். புரியுதுங்களா? புரியுதா? சரி, இப்போ இஸ்லாம் என்பது குர்ஆனை கொண்டும் ஹதீஸை கொண்டும் தான் மக்கள் செயல்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இஸ்லாம் என்பது எதன் மீது அமைக்கப்பட்டிருக்கு, இஸ்லாத்தை எப்படி விளங்கி கொள்ள முடியும், இஸ்லாத்திற்குள்ள ஒரு மனிதர் எப்படி வர முடியும்னா குர்ஆனின் மூலமாகவும் ஹதீஸின் மூலமாகவும் தான் வர முடியும். வேறு எந்த ரீதியிலையாவது ஒரு மனிதர் இஸ்லாத்துக்குள்ளே வர முடியுமா? கண்டிப்பாக வர முடியாது. ஒன்று குர்ஆனை கற்று குர்ஆனை படித்து அதை தெரிந்து அதன் மூலமாக என்ன செய்யணும், அவர் இஸ்லாத்துக்குள்ளே வரணும். அல்லது ஹதீஸுகளை கற்று ஹதீஸுகளை தெரிந்து அதன் மூலமாக அவர் இஸ்லாத்துக்குள்ளே என்ன செய்யணும், வரணும். அப்படி தானே?
இப்போ உதாரணத்துக்கு குரானின் மூலமாக எப்படி நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வராங்க, நல்லா கவனிக்கணும், புரியுதுங்களா? இப்போ என்ன செய்கிறாங்க, குரானில் இருந்து ஒரு வசனத்தை ஓதுறாங்க. இப்போ ஓதும் போது அந்த வசனம் என்ன செய்யுது, அறிவியல் சம்பந்தப்பட்ட வசனமாக இருக்குது. உடனே ஒரு அறிவாளி, ஒரு ஆராய்ச்சியாளர் என்ன செய்கிறாரு, அந்த வசனத்தை ஆய்வு செய்கிறார். ஆய்வு செஞ்சு இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட விஷயம் உண்மையாகத்தான் இருக்குது, குரான் அப்போ உண்மையானதாகத்தான் இருக்குது, கண்டிப்பாக குரான் உண்மையான ஒரு வேதம் தான் அப்படின்னு நம்பி அவர் என்ன செய்கிறாரு சொல்லுங்கள், என்ன செய்கிறாரு, இஸ்லாத்துக்குள்ளே வாரார். புரியுதுங்களா? மாற்று மதத்தை சார்ந்த ஒரு அறிவாளி, ஒரு ஆராய்ச்சியாளர் குரானின் வசனத்தை ஆய்வு செஞ்சு என்ன செஞ்சிட்டாரு, அது உண்மை அப்படிங்கிற நம்பி இஸ்லாத்துக்குள்ளே என்ன செய்கிறாரு, வாரார். இன்னொரு அறிவாளி இருக்கிறாரு, இன்னொரு ஆராய்ச்சியாளர் இருக்கார், அவர் என்ன செய்கிறாரு, ஒரு ஹதீஸை ஆய்வு செய்கிறார். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறா இருந்தால், உங்களுக்கு அமெரிக்காவில் ஒரு டாக்டர் என்ன செஞ்சார் அப்படின்னா, ரசூலுல்லாவுடைய ஒரு ஹதீஸை எடுத்து ஆய்வு பண்ணார். என்ன ஹதீஸை எடுத்து ஆய்வு பண்ணார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களில் யாரும் நின்று கொண்டு தண்ணி குடிக்க வேண்டாம், நீங்கள் தண்ணி குடிக்கிறதா இருந்தால் அமர்ந்து தண்ணி குடிங்க, 3 மிடராக என்ன செய்யுங்க, தண்ணி குடிங்க, ஒரே மிடராக குடிக்காதீங்க அப்படிங்கிறது என்னது, ஹதீஸு. அப்படிங்கிறது என்னது, ஹதீஸ். இப்போ இந்த ஹதீஸை அந்த மருத்துவர் என்ன செய்கிறாரு, ஆய்வு செய்கிறாரு. ஏன் ரசூலுல்லாஹ் உட்காந்து குடிக்க சொன்னாங்க, ஏன் நின்றுக்கிட்டு குடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஏன் 3 மிடராக குடிங்கன்னு சொன்னாங்க, ஏன் ஒரே மிடரில் குடிச்சு முடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கங்கிறத ஆய்வு செய்கிறார். இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, இதுக்கு பின்னாடி என்ன மருத்துவம் இருக்குது அப்படின்னு ஆய்வு செய்கிறார். அப்போ ஆய்வு செய்யும்போது அவருக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி கிடைக்குது. என்ன செய்தி அப்படின்னா, நின்று கொண்டு ஒரு மனிதர் தண்ணீர் அருந்தினால் அவருடைய நுரையீரல், அவருடைய கிட்னி, அவருடைய உடலுக்குள் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் ரொம்ப வேகமாகவே கெட்டு போயிடும், அது ரொம்ப வேகமாகவே சீர்குலைந்து போயிடும். ஆனால் அமர்ந்து தண்ணி குடித்தா நுரையீரல், கிட்னி, இந்த போல் உடல் உறுப்புகள் எல்லாம் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத அவர் என்ன செய்கிறார், அந்த ஆய்வில் கண்டுபிடிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 3 மிடராக ஏன் ரசூலுல்லாஹ் குடிக்க சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரே மிடராக குடிக்கும்போது உங்களுடைய அந்த பாத்திரத்திலே நீங்கள் மூச்சு விடுவீங்க, நீங்கள் விடக்கூடிய மூச்சுங்கிறது கெட்ட காற்று. அப்போ அந்த தண்ணியில் கெட்ட காற்று பட்டுச்சுன்னு சொன்னால் அந்த தண்ணி உங்களுக்கு கிருமியாக ஆயிரும், கிருமி என்ன செஞ்சு இன்ஃபெக்ஷனாக ஆயிரும். அப்போ இதனால தான் ரசூலுல்லாஹ் இப்படி என்ன செஞ்சுருக்காங்க, செய்ய சொல்லியிருக்காங்க. அப்போ இது 100க்கு 100 உண்மையான செய்தி தான் சொல்லி ஹதீஸை கொண்டு அவர் எதுக்கு வந்துடுறாரு, இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு. அப்போ குரானும் ஹதீஸும் இல்லாமல் இஸ்லாத்திற்குள்ளே என்ன செய்ய முடியாது, யாராலுமே வர முடியாது. அப்போ குரான் ஹதீஸ்லாம் படிச்சுக்காமலே நிறைய பேர் வராங்கன்னு சொன்னால் அவங்களும் என்னது தான், குரான் ஹதீஸின் அடிப்படையில் தான் வராங்க. ஏன்னா இஸ்லாமியர்கள் இப்படி வாழ்கிறத பார்த்து எங்களுக்கு இஸ்லாத்தில் போகணுன்னு ஆசை, இஸ்லாமியர்கள் இப்படி சம உரிமை கொடுக்குறாங்க, அதனால இஸ்லாத்துக்கு எங்களுக்கு போகணுன்னு ஆசை, இப்படியெல்லாம் இவங்க சொல்கிறாங்கன்னா இஸ்லாமியர்கள் குரானையும் ஹதீஸை கொண்டு வாழ்ந்தாங்க, அதை பார்த்து அவங்களுக்கு பிரியம் வந்து இஸ்லாத்தின் பால் என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க. சரி, இப்போ குர்ஆன் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நல்லா கவனிச்சுக்கணும், புரியுதுங்களா? குர்ஆன் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக சில செய்திகளை சொல்லி அனுப்புவான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த செய்திகளை ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் மக்களுக்கு முன்னால் ஓதி காமிப்பாங்க. மக்கள் அதனை மனனம் செய்து கொள்வார்கள், அதனை எழுதி வைத்து கொள்வார்கள். இதுதான் குர்ஆன். குர்ஆன் கேட்டால் என்ன பதில் சொல்லணும் நீங்கள்? அல்லாஹ்வின் மூலமாக, அல்லாஹ்விடத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக ரசூலுல்லாஹ்விற்கு சொல்லப்பட்ட செய்திகளுக்கு என்னன்னு சொல்லப்படும்? குர்ஆன் என்று சொல்லப்படும். ஹதீஸ்ன்னு சொன்னால் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அனைத்து வார்த்தைகளும் ஹதீஸ் தான். இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லையா, நம்ம பேசுகிற பேச்சுக்கு ஏதாவது பேர் வைக்க முடியுமா? நம்ம சொல்கிறோம்ல வீண் பேச்சு அப்படின்னு சொல்கிறோமா, விடந்தாவாதம் அப்படின்னு சொல்கிறோமா, புறம் பேசுறது சொல்கிறோமா, பொய் பேசுறது சொல்கிறோமா இல்லையா? இப்படி நம்ம பேசுகிறதுக்கு பல பேர் இருக்குது. ஆனால் ரசூலுல்லாஹ் பேசிய எல்லா பேச்சுக்கும் ஹதீஸ் என்று சொல்லப்படும். ஹதீஸ்னால் என்னங்க? பேசிய எல்லா வார்த்தைகளுக்கும் என்னென்னு சொல்லப்படும்? ஹதீஸ்னு சொல்லப்படும். அப்போ இப்போ விளங்குதா ஹதீஸ்னா என்னங்கிறது? ஹதீஸ்னா என்ன?
ரசூல்லா எதெல்லாம் பேசுனாங்களோ அது எல்லாமே என்னது தான், ஹதீஸ் தான். அதாவது அல்லாஹ் ஜிப்ரீல் இஸ்லாம்கிட்ட சொல்லி, ஜிப்ரீல் இஸ்லாம் வந்து ரசூல்லாட்ட சொல்லி, ரசூல்லா சொன்னது வந்து ஹதீஸ் இல்லை. அது என்னது? யார் சொன்னது? வெரி குட். யார் சொன்னது பதில்? அது என்னது? அது குர்ஆன். இது அல்லாது ரசூல்லா நிறைய பேசியிருக்காங்களா இல்லையா? மக்களை நீங்கள் இப்படி இருங்க அப்படி இருங்க, நம்ம ஹதீஸுகள் நம்ம நிறைய பயான்களில் சொல்கிறோமா இல்லையா? அது எல்லாமே என்னது தான், ஹதீஸ் தான். நம்ம புரியுதுங்களா? குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் உள்ள வித்தியாசம் புரியுதா? இப்படி ரசூல்லா பேசின எல்லா செய்திகளுக்கும் ஹதீஸ் தான் சொல்லப்படுது. ஆனால் இந்த ஹதீஸுகளில், இந்த பேச்சுக்களில் பலமான பேச்சு, ஆதாரபூர்வமான பேச்சு, ஆதாரம் இல்லாத பேச்சு அல்லது ஆதாரம் குறைந்த பேச்சு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசின அந்த பேச்சுக்களையே தரம் பிரிக்கிறாங்க. ரசூல்லா பேசின பேச்சுக்கள் என்ன செய்கிறாங்க? இமாம்கள் தரம் பிரிக்கிறாங்க. ஏன் தரம் பிரிக்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு இந்த சபையை நீங்கள் கற்பனை பண்ணிக்கங்க. இந்த சபையை என்ன செய்யுங்க? கற்பனை பண்ணிக்கங்க. கற்பனை பண்ணிக்கிறீங்களா? இப்போ இந்த சபை தான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கிற சபைன்னு வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? இப்போ இந்த சபையில் எத்தனை பேர் நம்ம இருக்கிறோம்? என்னையும் சேர்த்து 9 பேர் இருக்கிறோம். அப்படி தானே? நம்ம என்னையும் சேர்த்து என்ன செய்கிறோம்? 9 பேர் இருக்கிறோம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னாடி இருக்கிறாங்கன்னு சும்மா ஒரு கற்பனை. இப்போ ரசூலா என்ன சொல்கிறாங்க? அருமையான தோழர்களே, நீங்கள் என்ன செய்யாதீங்க, வலா தஜஸ்ஸஸு, நீங்கள் என்ன செய்யாதீங்க, பொறாமப்படாதீங்க அப்படின்னு ரசூல்லா சொல்லிட்டாங்க. இப்போ ரசூல்லா சொன்ன இந்த வார்த்தை என்னது? ஹதீஸ். வெரி குட். ரசூல்லா இப்போ சொன்ன இந்த வார்த்தை என்னது? ஹதீஸ். இப்போ இதை கேட்டது நம்ம எத்தனை பேர்? 9 பேர். இந்த 9 பேருமே நல்லவங்களாக, நியாயவான்களாக, பொய் சொல்லாதவர்களாக, ஏமாத்தாதவர்களாக, பிறர் வாழ்க்கையை நோண்டாதவர்களாக, இஸ்லாம் சொன்ன வழியில் வாழ்ந்தவர்களாக இருந்து, இவர்களில் இப்போ நம்மளில் ஒருவர் வெளியே போய் இந்த ஒரு ஹதீஸை ரசூலா இப்படி சொன்னாங்கன்னு சொன்னோம்னு வைங்களேன், இந்த ஹதீஸுக்கு என்னன்னு சொல்லப்படும்? ஆதாரபூர்வமான ஹதீஸு. இந்த ஹதீஸுக்கு என்னன்னு சொல்லப்படும்? ஏன் கேட்ட 9 பேர் எப்படி இருக்கிறாங்க? நல்லவங்களாக இருக்கிறாங்க, பொய் சொல்லாதவங்களாக இருக்கிறாங்க, புறம் பேசாதவங்களாக என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. அதனால் இந்த 9 பேர் மேலே எந்த சந்தேகமும் என்ன செய்யலைங்க, யாருக்குமே இல்லை. இந்த 9 பேரை பற்றியும் யாரை பற்றியும், இந்த 9 பேரில் யாருடைய வாழ்க்கையை பற்றியும் எந்த குறையும் யாருக்கும் இல்லை. இந்த 9 பேரும் எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு 9 பேரும் நல்லவங்களாக இருந்தால் இவங்க தான் அறிவிப்பாளர் தொடர். இவங்க தான் யார்? நம்ம 9 பேர் தான் யார்? அறிவிப்பாளர்களின் தொடர். இப்போ ரசூல்லா இங்கே பக்கத்தில் இருந்ததுனால நான் கேட்டேன் முதல்ல. அப்போ நான் கேட்டதோட சொல்கிறேன், பார்த்தீங்களா ரசூலா சொன்னாங்க பார்த்தீங்களா? அடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் பக்கத்தில் இந்த 9 பேருக்குள்ளே இந்த அறிவிப்பு என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. இப்போ 10ஆவதாக ஒரு ஆளுக்கு நம்ம போய் என்ன செய்கிறோம்? சொல்கிறேன். நம்ம புரியுதுங்களா? 10ஆவதாக நம்ம என்ன செய்கிறோம்? இன்னொரு ஆளுக்கு போய் சொல்கிறோம். அப்படி சொல்லும்போது அந்த 10ஆவது ஆள் பார்ப்பார். அப்படியா? உங்களுக்கு யார் சொன்னா? இப்போ உதாரணத்துக்கு ஃபாத்திமா போய் ஒரு ஆள்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுங்களேன். ஃபாத்திமா நீங்கள் நல்லவங்க தான், உங்களுக்கு யார் சொன்னா? எனக்கு வந்து இர்ஃபானா சொன்னாங்க. இர்ஃபானாவா? இர்ஃபானா நல்லவங்க தான். இர்ஃபானாக்கு யார் சொன்னா? இர்ஃபானாக்கு நுபீனா சொன்னாங்க. அப்போ நுபீனா நல்லவங்க தான். அப்போ நுபீனாக்கு யார் சொன்னா? வேறு யாருமா இருக்கீங்க? யார்? நஃபீஸா. அப்போ நஃபீஸா நல்லவங்க தான். அப்போ நஃபீஸாவுக்கு யார் சொன்னா? இப்படியே வந்து அப்போ கடைசியாக அவங்க 8 பேர் முடிஞ்சிடும். புரியுதுங்களா? அப்போ கடைசியாக ஒரு ஆள்கிட்ட சொல்லப்படுது. அப்போ உனக்கு யார் சொன்னா? எனக்கு வந்து அசத்து சொன்னாங்க. இப்போ அசத்துக்கு யார் சொன்னா? அவங்க நேரடியாக ரசூலாட்டேருந்து கேட்டாங்க. அப்போ இந்த 9 பேர் பார்க்கும்போது ரைட், 9 பேரை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லைங்க, அப்போ இது சஹீஹான ஹதீஸ் தான் சொல்லி 10ஆவது ஆள் என்ன செஞ்சிடறாரு? இதை எழுதிடுறாரு. 10ஆவது ஆள் என்ன செஞ்சிடறாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தொட்டு இவர் அறிவித்ததாக, இவரை தொட்டு இவர், 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 கடைசியாக 10ஆவது ஆளாக நான் இந்த ஹதீஸ் அறிவிப்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சிடறாரு? அறிவிப்பு செஞ்சிடறாங்க. நம்ம புரியுதுங்களா? இப்படி 9 பேரை பற்றி எந்த குறையும் இல்லைன்னு சொன்னால் அது என்ன ஹதீஸு? சஹீஹான ஆதாரபூர்வமான ஹதீஸ். அரபியில் சொல்கிறா இருந்தால் சஹீஹான ஹதீஸு, தமிழில் சொல்கிறா இருந்தால் ஆதாரபூர்வமான. இப்போ இதே ஹதீஸ் தான் யார் போய் வெளியே சொல்கிறா? நஃபீஸா போய் வெளியே சொல்கிறாங்க வச்சுப்போம். யார் போய் வெளியே சொல்கிறா? நஃபீஸா போய் 10ஆவதாக ஒரு ஆளுக்கு சொல்கிறாங்க. 10ஆவது ஆள் கேட்குறாங்க, நஃபீஸா உங்களை பற்றி பிரச்சனை இல்லை, நீங்கள் நல்ல ஒரு ஈமான்தாரி தான், நல்ல ஆள் தான், உங்களுக்கு யார் சொன்னா? வேறு யாருமா இருக்கீங்க? அந்த பேர் எனக்கு உங்கள் பேர் மனப்பாடம் பண்ணி 10 நாள் ஆயிரும். தாஹிரா. சரி தாஹிரான்னு வச்சுக்கோண்ணே. தாஹிரா சொன்ன. தாஹிராவா?
தாகிரா இடைக்கிடைக்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன விளையாட்டாக பொய் சொல்லக்கூடிய ஆளாச்சே. சரி, தாகிராவுக்கு யார் சொன்னா? தாகிராவுக்கு ஃபாத்திமா சொன்னாங்க. சரி, ஃபாத்திமா நல்லவங்க தான். இப்படியே வந்துடும். 8 பேர் என்ன செஞ்சிட்டாங்க? உங்களை 8 பேர் இருக்கீங்களா உள்ள? 7 பேர் ஓகே ரைட்டு. ஆனால் இதில் நடுவில் ஒரு ஆள் என்ன செய்கிறாங்க? இடைக்கிடைக்க ஏதோ ஒரு சின்ன சின்ன தவறுகள் செய்யக்கூடியவங்களா இருக்கான்னு வச்சுக்கோமே. அப்படி இருந்துருச்சுன்னா இந்த ஹதீஸ் என்ன செய்வாங்க? பலம் கொஞ்சம் குறைஞ்ச ஹதீஸாக பதிவு செய்வாங்க. என்ன செய்வாங்க? ஆதாரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுது. ஏன்னா இடையில என்ன செய்கிறாங்க? ஒரு ஆள் பொய் சொல்லக்கூடியவங்களா இருந்தால் இது ஒருவேளை பொய்யா இருக்குமோ, ஒருவேளை என்ன செய்யுமா இருக்குமோ, பொய்யா இருக்குமோ அப்படின்னு என்ன செஞ்சுருவாங்க? இதை என்ன ஹதீஸாக பதிவு பண்ணிடுவாங்க? பலகீனமான ஹதீஸ்ன்னு பதிவு பண்ணிடுவாங்க. என்ன ஹதீஸ்ன்னு பதிவு பண்ணிடுவாங்க? புரியுதுங்களா? இப்போ பலமான ஹதீஸ், சஹீஹான ஹதீஸுக்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ் அப்படிங்கிறதுக்கு அரபியில் சஹீஹான ஹதீஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? பலகீனமான ஹதீஸுக்கு அரபியில் லஈஃபான ஹதீஸ் அப்படின்னு நினச்சிவாங்க சொல்லுவாங்க. அரபியில் என்ன சொல்லுவாங்க? லஈஃபான ஹதீஸ். அப்போ ஒரு ஹதீஸ் எப்படி பலமான, அதாவது ஆதாரபூர்வமான ஹதீஸாக மாறுது, எப்படி ஒரு ஹதீஸு பலகீனமான ஹதீஸாக மாறுதுங்கிறத விளங்கிக்கிட்டீங்களா? இப்போ உங்களுக்கு விளங்குதா? அப்போ இவங்கெல்லாம் யார்? இந்த 9 பேர் யாருங்க? இவங்க தான் அறிவிப்பாளர்கள். இந்த 9 பேர் யார்? அறிவிப்பாளர்கள். நம்ம ஹதீஸ் படிக்கும்போது தெரியும். இப்போ உதாரணத்துக்கு கிதாப் கையில் வச்சுருக்கீங்களா? ஒரு இதை எடுத்துங்க. இதில் டைரெக்டாகவே அறிவித்த அந்த ஆளுடைய பேரையே போட்டு இதில் ஒரு ஹதீஸ் எழுதியிருக்கிறாங்க. சரி பாருங்கள். இப்போ 13ஆம் பக்கம் எடுங்க. 13ஆம் பக்கம் எடுக்கீங்களா? பாருங்கள், 13ஆம் பக்கத்தில் என்ன இருக்கும் பாருங்கள். வன் அபி யஸீத மஅன் இப்னி யஸீத் இப்னி அஹ்னஸி ரலியல்லாஹு அன்ஹும் வஹுவ வ அபூஹு வ ஜத்துஹு ஸஹாபியூன. சரி, இப்போ இதில் அறிவிப்பாளர் தொடர் இருக்குது. என்ன அறிவிப்பாளர் இருக்குது? முதல்ல ஹதீஸ் அறிவிக்கிறவங்க யார்? அபி யஸீது. அவங்களுக்கு யார் சொன்னா? அவங்களுடைய மகன் யஸீது. அவங்களுக்கு யார் சொன்னா? அவங்களுக்கு அஹ்னஸ். இதெல்லாம் என்னது? அறிவிப்பாளர்களுடைய தொடர், அவங்களுடைய பேர்கள். இப்போ ஒரு ஆளை என்ன செஞ்சிட முடியாது? டைரெக்டாக ஒரு ஹதீஸை சொல்ல முடியாது. அப்படி சில ஹதீஸ்கள் என்ன செய்யப்பட்டிருக்கும்? சொல்லப்பட்டிருக்கும். புரியுதுங்களா? அப்போ இப்படி ஒவ்வொரு ஆளை தொட்டு ஒவ்வொரு ஆளும் வரும்போது இந்த அறிவிப்பாளர்கள் தொடரில் பாவிகளாக அல்லது ஏதோ ஒரு சின்ன சின்ன தவறுகள் பண்ணக்கூடிய யாராவது இருந்தால் அந்த ஹதீஸை லஈஃபான ஹதீஸு அப்படின்னு என்ன செஞ்சிருவாங்க? முடிவு செஞ்சிருவாங்க. எல்லாருமே கரெக்டான ஆளாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஹதீஸ் என்னென்னு செஞ்சிருவாங்க? சஹீஹான ஹதீஸு அப்படின்னு என்ன செஞ்சிருவாங்க? சொல்லிடுவாங்க. புரியுதுங்களா? சரி, அப்போது ஹதீஸுங்கிறது வெறுமனே ஒரு பாடம் அல்ல. ஹதீஸ் என்பது நமது வாழ்க்கையில் நாம் செயல்படுத்துவதற்கான உபதேசம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல என்ன செஞ்சுக்கணும்? கவனத்தில் வச்சுக்கணும். இன்றைக்கி ஒரு ஹதீஸை நீங்கள் படிக்கிறீங்கன்னா அந்த ஹதீஸை அன்னைக்கு இரவுக்குள்ளே நம்ம வாழ்க்கையில் நம்ம செயல்படுத்த என்ன செய்யணும்? முயற்சிக்கணும். படிக்கிற எல்லா ஹதீஸையும் நம்ம வாழ்க்கையில் நம்ம செயல்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னாலே இம்மையிலும் மறுமையிலும் நம்ம வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறலாம். படிக்கிறோம், ஹதீஸில் படிக்கிறோம், எழுதுகிறோம், ஒத்த வார்த்தைகளை எழுதுகிறோம், நல்ல மனப்பாடம் பண்ணுறோம், பிறருக்கும் சொல்கிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம செயல்படுத்தலை அப்படின்னு சொன்னால் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கல்விக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதில் பிரயோஜனம் இருக்கா? உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நல்ல விலை கொடுத்து ஒரு ஃபோனை வாங்குகிறோம், அந்த ஃபோனுக்கு டெம்பர் கிளாஸ் ஒட்டுறோம், பின்னாடி பவுச்சு போடுறோம், ஹெட்செட் வாங்குகிறோம், என்ன செய்கிறோம்? நல்ல சார்ஜர் வாங்குகிறோம், அந்த ஃபோனை நல்லா தொடச்சி பத்திரமா வெறுமனே செல்ஃபில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொன்னால் அந்த ஃபோனை வாங்கி ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்லை. அப்போ வாங்கியிருக்கோம்னு சொன்னால் அந்த ஃபோனை வச்சு ஃபோன் பேசணும், யூடியூப் பார்க்கணும், அதை பண்ணணும், எல்லாமே இருக்கா இல்லையா? அப்போ அதை பயன்படுத்தணும். அப்போ நம்ம படிக்கிற கல்வி அந்த மாதிரி தான். படிக்கிறோம், எழுதுகிறோம், மனப்பாடம் பண்ணுறோம், பிறருக்கு சொல்கிறோம். இதெல்லாம் ஃபோனை வாங்கி நம்ம மேலே டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி. ஆனால் நம்ம என்ன செய்யலை? ஃபோனை யூஸ் பண்ணலை. இந்த இடத்துல கல்வியை நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்தாமல் இருந்தோம்னு சொன்னால் அந்த கல்விக்கு பிரயோஜனம் இருக்கா? பிரயோஜனம் இல்லை. அப்போ படிக்கக்கூடிய ஒவ்வொரு ஹதீஸை நம்மளால் எதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்த முடியுமோ அதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? செயல்படுத்த முயற்சிக்கணும். அப்படி செயல்படுத்த நம்ம முயற்சிக்கும் போது தான் நம்ம உண்மையான ஒரு ஆலிமாவாக என்ன செய்ய முடியும்? மாற முடியும். புரியுதுங்களா? ஷைத்தான் இருக்கானே, ஷைத்தான்கிட்ட இல்லாத கல்வியா?
ஷைத்தான் என்ன செஞ்சான்? பெரிய கல்விமான் அவன். ஷைத்தான் என்னது? பெரிய கல்விமான். மலக்குமார்களுக்கெல்லாம் ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய அளவுக்கு தகுதி பிடிச்சவன் யார்? ஷைத்தான். அதனால தான் அல்லாட்டியே விவாதம் பண்ணான். ஷைத்தான் யார்கிட்ட விவாதம் பண்ணா? அல்லாட்டியே விவாதம் பண்ணா. அல்லாஹ் கேட்டான், மா மனஅக அல்லா தஸ்ஜுது, உனக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நீ சுஜூது செய்யாமல் ஏன்பா இருந்த? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சுஜூது செய்யாமல் உன்னை தடுத்தது எதுன்ட்டு அல்லாஹ் கேட்டான். அவன் சொன்னான், ஹலகத்துனி மினன் நார் வ ஹலகத்துஹு மினத் தீன். அல்லாஹ், நீ என்னைய நெருப்பில் படைச்சிருக்கிற, நீ ஆதம மண்ணில் படைச்ச. நெருப்புங்கிறது கீழேருந்து பற்ற வச்சாலும் மேலே தான் போகும், அப்படி தானே? நெருப்பு என்ன செய்யும்? கீழேருந்து பற்ற வைக்கிறோம், நெருப்பு கூட கூட என்ன செஞ்சிக்கிட்டே இருக்கும்? மேலே போய்கிட்டு இருக்கும். ஆனால் மண் இருக்க, எவ்வளோ தூரத்தில் மேலே இருந்து வச்சாலும் கீழே விழுந்துடும், அப்படி தானே? ஒரு மண் கட்டியை கொண்டு போய் மாடிக்கு மேலே இருந்து போட்டோம்னா என்ன செஞ்சிடும்? மேலேயா போவோம்? கீழே தான் வரும். அப்போ கீழேருந்து மேலே போகக்கூடிய ஒரு வஸ்துவால் நீ என்ன படைச்சிருக்கிற? நான் உயர்ந்தவன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தாழ்ந்தவர், நான் எப்படி அவருக்கு சுஜூத் செய்ய முடியும் அப்படின்னு என்ன செஞ்சான்? அல்லாட்டையே விவாதம் பண்ணான். அவன் பேச்சு கரெக்டாக அறிவுத்தனமாக தானே இருக்குது, அப்படி தானே? அப்படி இருக்கிற ஷைத்தான் கடைசியில் இன்றைக்கி உலக மக்களால் சபிக்கப்பட்டவனாக இருக்கிறான்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம்? ஷைத்தான் படித்த கல்வியை கொண்டு அவன் என்ன செய்யலை? செயல்படுத்தலை. அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படணுங்கிறது அல்லாஹ் சொல்லியிருக்கானா இல்லையா? மலக்குமாருங்கள்ட்ட அல்லாஹ் சொன்னால், நீங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன செஞ்சீங்க? சுஜூது செய்யுங்க. ஃபஸஜது, அவர்கள் எல்லாமே என்ன செஞ்சாங்க? சஜிதா செஞ்சாங்க. அதனால தான் இன்றைக்கும் மலக்குமாருங்க உயர்ந்தவர்களாக, மக்களால் புகழப்படக்கூடியவர்களாக என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. அப்போ நம்ம படிக்கிற கல்வி இருக்க, இந்த கல்வியை கொண்டு நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்தணும். புரியுதுங்களா? செயல்படுத்துவீங்களா? இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் சத்தமாக சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் செயல்படுத்தணும். செயல்பாட்டில் இல்லாத கல்வி, தமிழில் சொல்கிறாங்க, சொல்லுவாங்க ஏட்டு சொரக்கா, என்னம்மா சொல்லுவாங்க பழமொழி? ஏட்டு சொரக்கா சோத்துக்கு உதவாது. இப்போ பெரிய ஆட்கள் யாருமே இல்லையா உள்ள? எல்லாமே படிக்கிற சின்ன பிள்ளைங்க தான் இருக்கீங்களா? சரி, இப்போ உங்களுக்கு பழமொழிலாம் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும், சரிங்களா? தமிழ் ஒரு பழமொழி என்ன சொல்லுவாங்க? ஏட்டு சொரக்கா சோத்துக்கு உதவாது. அப்படின்னா என்னது? அப்படின்னா என்னது? ஏடுன்னு சொன்னால் நோட்டுன்னு அர்த்தம். ஏடுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நோட்டு. சொரக்கான்னு சொன்னால் சொரக்கா, திங்கிற சொரக்கா, அது தெரியுங்களா? சொரக்கா ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிச்ச மிக முக்கியமான ஒரு காய். ரசூலுல்லாஹ் சொரக்கா என்ன செய்வாங்க? ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது நோட்டில் சொரக்கா அப்படின்னு சொல்லி சொரக்கா வரைஞ்சி வச்சா அது சோத்துக்கு வச்சு சாப்பிட முடியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நோட்டில் இருக்கிறது எதுவுமே ரியலாக நம்ம செயல்படுத்தணும்னு சொன்னால் என்ன செய்ய முடியாது? நடக்காது. அப்போ நோட்டில் எழுதியிருந்தால் மட்டும் அது என்ன செய்யுமா? அந்த கல்வி நமக்கு பயன் தருமான்னு கேட்டால் என்ன செய்யாது? அது பயன் தராது. அப்போது சொரக்கானுங்கிறது உண்மையான ஒரு வடிவத்தில் கையில் இருந்தால் தான் என்ன செய்ய முடியாது? சோத்துக்கு உதவும். அப்போ கல்விங்கிறத எழுதணும், படித்தோம், நோட்டில் தான் எழுதி வச்சுருக்குறோம், நோட்டில் தான் அது இருக்குது, கடைசி வரைக்கும் நோட்டில் கடந்து உறங்குது. அப்படின்னா அந்த கல்விக்கு என்ன இல்லை? பயன் இல்லை. படிக்கிறத நீங்கள் செயல்படுத்தினா தான் உங்களுக்கு எதுவுமே மறக்காமல் இருக்கும். நான் புரியுதுங்களா? ஒரு விஷயத்தை நம்ம இப்போ பொறாமப்படாதீங்கன்னு ஒரு ஹதீஸை படிக்கிறோம். அப்போ யாரை பார்த்து எதை பார்த்து நம்ம பொறாமப்படவே தேவையில்லை. அப்போ அந்த பொறாமப்படாமல் நம்ம இருக்கும்போது அந்த நபிமொழி அப்படியே நம்ம மனசில் இருக்கும். நம்ம ஏன் பொறாமப்படாமல் இருக்கிறோம்? ஆமாம், அன்றைக்கி ஒரு ஹதீஸ் படித்தோம்ல, லா தஜஸ்ஸஸு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, லா தஹஸ்ஸது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, அந்த ஹதீஸ்னால தான் இன்ன வரைக்கும் நம்ம பொறாமப்படாமல் இருக்கிறோன்னு சொல்லி அந்த பாடமும் மறக்காமல் இருக்கும். வாழ்க்கையில் நம்ம திருந்துறதுக்கான ஒரு வழியும் இருக்கும். அல்லாஹ்ட்ட நமக்கு ரொம்ப நெருக்கமும் என்ன செஞ்சிடும்? கிடச்சிருமா? புரியுதுங்களா? அதனால் எந்த பாடத்தில் என்ன விஷயத்தை படித்தாலும் சரி, அதை நம்ம செயல்படுத்தணும். சரி, இப்போது ஹதீஸ்னால் என்னங்கிறத விளங்கிக்கிட்டீங்க, குர்ஆன்னா என்னங்கிறத விளங்கிக்கிட்டீங்க, பலகீனமான ஹதீஸ்னால் என்னங்கிறத விளங்கிக்கிட்டீங்க, ஆதாரபூர்வமான ஹதீஸ்னால் என்னங்கிறத விளங்கிக்கிட்டீங்க, சிஹாவு சித்தா ஆதாரபூர்வமான 6 ஹதீஸ் நூல்கள் என்னங்கிறத என்ன செஞ்சுக்கிட்டீங்க? விளங்கிக்கிட்டீங்க. இதுக்கு அடுத்து நம்ம பாடத்தில் முதன்மையாக படித்த பாடத்தை தான் நீங்கள் என்ன செய்யணும்? இப்போது கவனித்து பார்க்கணும். பாருங்கள், கிதாப் எடுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹ், அல்லாஹ்வின் பெயரை கொண்டு தொடங்குகிறேன். இங்கே தொடங்குகிறேன் அப்படிங்கிறதுக்கு அரபு வார்த்தை கிடையாது, சரிங்களா? கொண்டு அப்படிங்கிறதுக்கு பீன் இருக்கா இல்லையா? பீன்கிற அந்த வார்த்தை என்ன அர்த்தம் கொடுக்கும்?
கொண்டுன்னு அர்த்தம் கொடுக்கும். இஸ்மி பெயரை கொண்டு, யார் பெயரை கொண்டு? அல்லாஹி அல்லாஹுவின் பெயரை கொண்டு. அவ்வளோதான் அங்கே இருக்குது. அரபி வார்த்தை எவ்வளோதான் இருக்குது? அல்லாஹுவின் பெயரை கொண்டு அப்படின்னு தான் இருக்குது. தமிழில் நம்ம என்ன செய்கிறோம்? துவங்குகிறேன் என்று என்ன செய்யணும்? நம்ம அர்த்தம் கொடுக்குறோமா? புரியுதுங்களா? பி கொண்டு, இஸ்மி பெயரை கொண்டு, அல்லாஹி அல்லாஹுவின் பெயரை கொண்டு, அர் ரஹ்மான் நிப்பாட்டி படிச்சுங்க சரிங்களா. அர் ரஹ்மான் கருணையாளன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நான் தொடங்குகிறேன். அர் ரஹீம் இரக்கமாளன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நான் தொடங்குகிறேன். இதுதான் வார்த்தைக்கான அர்த்தம். நம்ம தமிழில் பொதுவாக என்ன சொல்லுவோம்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புள்ள அல்லாஹ்வின் பெயரை கொண்டு தொடங்குகிறேன் இப்படின்னு பொதுவாக என்ன செய்வோம்? நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, அப்போ அதுக்கு தமிழில் நீங்கள் அர்த்தம் எழுதி வச்சிங்க. பி கொண்டு, இஸ்மி பெயரை கொண்டு, அல்லாஹி அல்லாஹ்வின் பெயரை கொண்டு, அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு, அர் ரஹீம் நிகரற்ற அன்புள்ள அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நான் இந்த பாடத்தை தொடங்குகிறேன் அல்லது படிக்க தொடங்குகிறேன். எப்படினாலும் என்ன செய்யலாம்? நம்ம இடத்துக்கு தோதுவாக வைத்து கொள்ளலாம். புரியுதுங்களா? அல்லது தமிழில் சும்மா இப்படி எழுதி வச்சுங்க. வார்த்தைக்கு வார்த்தை எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. பரீட்சை நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா பொதுவாக தான் எழுத முடியும். வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் எழுதும் போது தான் உங்களுக்கான மதிப்பெண்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் விளங்கிக்குங்க. சரிங்களா? சரி, இப்போ முதல் பாடம். இந்த முதல் பாடத்தை இன்ஷா அல்லாஹ் காலையில் நம்ம நிச்சயம் திரும்பவும் நான் இந்த ஆயத்துக்களை ஓதி நடத்துவேன். உங்களுக்கு ஆலிமா இன்ஷா அல்லாஹ் ஏதாவது ஒரு 2 பாடங்கள் என்ன செய்வாங்க? கண்டிப்பாக நடத்துவாங்க. ஏன்னா நிறைய பாடம் இருக்கிறதுனால இங்கே காலையிலையும் நேரம் கொடுத்து வரணும், மகரிப்லையும் நேரம் கொடுத்து வரணும் இன்ஷா அல்லாஹ். புரியுதுங்களா? காலையில் பெரும்பாலும் ஆலிமா நடத்துவாங்க. ஆலிமாவுக்கு நடத்த முடியாத சூழல் இருந்தால் அன்னைக்கு காலையில் நான் பாடம் நடத்துவேன். அதனால் காலை மாலை மதரசா தயவு செஞ்சு லீவ் இல்லாமல் வாங்க. உங்களுக்கு லீவ் வேணும்னா யார்கிட்டையாவது சொல்லிவிட்டு போயிருங்க. குறிப்பாக நீங்கள் செல்ஃபோனுகளை உள்ளே அலோவ் பண்ணாதீங்க, செல்ஃபோனுகளை கொண்டு வராதீங்க. அது போன வருஷம் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க பெரிய ஆட்கள் இருந்ததுனால அவங்களுக்கு நம்ம அனுமதித்தோம். இப்போ எல்லாமே படிக்கிற பிள்ளைங்க இருக்கிறீங்க. அதனால் எங்களுக்கு பாடம் ரெக்கார்ட் பண்ணி வச்சா கொஞ்சம் எழுத படிக்க நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதனாலேயே ஆலிமாட்ட நான் சொல்லியிருக்கிறேன், அவங்க ஃபோனில் தினமும் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுவாங்க. மகரீபில் நடக்கிறது என் ஃபோனில் ரெக்கார்டாகவும் அதை நான் ஆலிமாவுக்கு அனுப்பிடுவேன். உங்களில் யாராவது நீங்கள் பாடங்களை ஏற்றிக்க விரும்பினா யாராவது ஒரு ஆள் உங்களுடைய செல்ஃபோனை கொண்டு வந்து ஏற்றிக்கிட்டு மற்ற ஆளுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கங்க? கொடுத்துக்கலாமா? புரியுதுங்களா? அதனால் செல்ஃபோனை முடிஞ்ச அளவுக்கு உள்ளே கொண்டு வராதிங்க. ஏன்னா அதனால் எந்த விபரீதங்களும் விளைவுகளும் வந்துடவே கூடாது. மதரசாங்கிறது பொது இடம், 4 பேர் வருவாங்க போவாங்க. அந்த நேரங்களில் பெண் பிள்ளைங்க உள்ளே உட்காந்து மொபைல் பார்க்குறாங்க, செல்ஃபோன் நோண்டுறாங்க, செல்லை உள்ளே கொண்டு வராங்கிற மாதிரி எந்த இழுக்கு பேரும் மதரசாவுக்கும் உங்களுக்கும் வராத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. புரியுதுங்களாம்மா? அதனால் அதில் ரொம்ப கவனமாக இருங்க. பயப்படாதீங்க. உங்களுக்கான பாடம் புரியலைன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நான் அடுத்த பாடத்துக்கு போகவே மாட்டேன். புரியுதுங்களா? ஏன்னா இது முதல் நாள் காலையில் 1 மணி நேரம் நம்ம நடத்தியிருக்கோம் இதை. புரியுதுங்களா? நீங்களே உங்களுக்கு புரியலைன்னு என்கிட்ட சொல்லலை, ஆலிமா சொன்னதில்ல. இப்போவும் உட்காந்து ஏறத்தாழ 35 நிமிஷம் இந்த பாடத்தை நம்ம திரும்ப என்ன செஞ்சுருக்கிறோம்? நடத்தியிருக்கிறோம். அதனால் நீங்கள் பாடத்தை படிக்கும்போது கவனம் பூரா உங்களுக்கு இங்கே இருக்கணும். வீட்டு சிந்தனைகளே இருக்கக்கூடாது. வீட்டில் போய் அதை பண்ணணும் இதை பண்ணணும், வேலை இருக்க, படிக்க போகணுமே, ஹோம்ஒர்க் எழுதணுமே அப்படிங்கிற எந்த டென்ஷனுமே இல்லாமல் நீங்கள் பாடத்தை படிக்கணுமா? புரியுதுங்களா? அது மாதிரி படிக்கிற பிள்ளைங்களுக்கு யாருக்காவது டியூஷனோ அல்லது ஹோம்ஒர்க்கோ அல்லது வீட்டில் ஏதாவது முக்கியமான ஒரு வேலை இருக்குன்னு சொன்னால் மதரசா வந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு ஆரம்பத்தில் பாடத்தை லேசாக கேட்டு என்கிட்ட நீங்கள் அனுமதி கேட்டு போகலாம். புரியுதுங்களா? நீங்கள் அதே சிந்தனையிலேயே 3/4 மணி நேரம் உட்காந்தாலும் உங்களுக்கு ஒன்றுமே மனசில் என்ன செய்ய போகிறதில்ல, பாடம் உட்கார போகிறதில்ல. அந்த மாதிரி வீட்டு சூழ்நிலை இருந்தால் அதுக்கு வராமலே இருந்து கூட வந்துடணும். வீட்டில் ஒரு 10 நிமிஷத்தில் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்கே ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு என்கிட்ட நீங்கள் அனுமதி கேட்டு என்ன செஞ்சிடலாம், தாராளமாக போகலாம். இதெல்லாம் உங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன சலுகை. வீட்டினுடைய சூழ்நிலையும் பார்த்துக்கணும்,
குறிப்பாக ஒழுக்கமான முறையில் வாங்க, ஒழுக்கமான முறையில் போங்க. மகரீப் நேரங்களில் நான் வர்றது கொஞ்சம் தாமதமாகிடுச்சுன்னு சொன்னால் உள்ளே உட்காந்து ரொம்ப சத்தம் போட்டு பேசாதீங்க, கூச்சலிட்டு சிரிக்காதீங்க. உட்காந்து முடிஞ்ச அளவுக்கு பாடத்தை பாருங்கள், எழுதுங்க. பேச வேண்டிய தேவை இருந்தால் ரொம்ப சத்தம் இல்லாமல், ரொம்ப உங்களுக்கு உள்ளே பேசுனா எப்படி கேட்குமோ அந்தளவுக்கு என்ன செஞ்சுக்கங்க, பேசிக்கங்க. குறிப்பாக உள்ளே வந்ததோட கதவை அடைச்சிருங்கம்மா. கதவை அடைச்சிருக்கீங்களா? கதவை திறக்கக்கூடாது, என்னம்மா கவனமாக இருக்கணும். மதரசாவுக்கு வரும்போதும் போகும்போதும் கவனமாக இருங்க. யார்கிட்டையும் நின்றுக்கிட்டு பேச்சு கொடுக்கக்கூடாது. மதரசா வாசலில் யாரும் நின்றக்கூடாது. ஒழுக்கமான பிள்ளைங்கிற ஒரு நல்ல பேரையும் துவாவையும் வாங்கிக்கணும். ஒருத்தவங்கள்ட்ட நல்ல பேரை வாங்குறதுங்கிறது ஒரு துவா, புரியுதுங்களா? நல்ல பேர் வாங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் கெட்ட பேரை ஒரு நொடியில் என்ன செஞ்சிடலாம், வாங்கிடலாம். ஷைத்தான் ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மளை எப்போமாவது ஒரு வாட்டி வழி எடுக்க முயற்சி பண்ணுவான். ஷைத்தானுக்கு இடமே கொடுக்காம ஒழுக்கமான முறையில் நம்ம இருக்கணும். முதல்ல இந்த கல்விக்கு தேவை ஒழுக்கம், புரியுதுங்களா? ஒழுக்கம் இல்லைன்னா கல்வி நமக்கு இல்லவே இல்லை. அதனால் ஒழுக்கமாக இருக்கணும். ஒவ்வொரு வாட்டியும் ஒரு தப்பு செய்யும் போதோ, ஒரு நன்மையை செய்யாமல் இருக்கும் போதோ உங்களுக்கு நீங்களே சொல்லணும், நம்ம ஒரு ஆலிமா, நம்ம இப்படி இருக்கலாமா? நம்ம சொந்தக்காரங்களில் யாருனாலும் எப்படினாலும் இருக்கலாம். ஆனால் நம்மளும் நம்ம சொந்தக்காரங்களை மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு ஆலிமா, நம்ம புரியுதுங்களா? அதை எப்போவுமே நம்ம கவனத்தில் என்ன செய்யணும், வைக்கணும். ஒரு நல்லது நடந்தாலோ ஒரு கெட்டது நடந்தாலோ அந்த நேரத்தில் பொதுமக்கள் செய்யக்கூடிய தவறுகளை நம்மளும் என்ன செஞ்சிடக்கூடாது, செஞ்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு ஆலிமாக்கு நம்ம ஓதிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கான ஒழுக்கங்கிறது வேறு, நமக்கான கண்ணியங்கிறது வேறு. நம்ம தனித்துவமாக இருந்தாலும் நம்மளை பார்த்து 4 பேர் என்ன செய்யணும், திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம என்ன செய்யணும், உருவாக்கணுமே தவிர நம்மளை பார்த்து 4 பேர் கெட்டு போகிறதுக்கான ஒரு சூழல் என்ன செய்யக்கூடாது, நம்ம ஒரு காலத்துலையும் உருவாக்கிடக்கூடாது. அப்படிங்கிறத கவனத்தில் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுதுட்டு போக முடிஞ்சால் இஷா தொழுதுட்டு போங்க, எல்லோரும் ஒழுவோடு இருந்தீங்கன்னா. இல்லைனா பாங்கு சொன்னதோட இன்ஷா அல்லாஹ் மதரசா விட்டு போயிட்டு வீட்டில் போய் இஷாவை தொழுதுருங்க. தொழுதுட்டு எல்லா நேரத்திலும் எல்லா தொழுகையிலும் உங்களுக்கு தொழுகை கிடைக்கக்கூடிய நாட்களில் எல்லா நேரங்கள்லையுமே எனக்கு மார்க்க கல்வியை கொண்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கூடிய அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருங்க. புரியுதுங்களா? எதை கேட்குறோமோ இல்லையோ, எதை கேட்கணும், நான் இன்ன வரையிலும் தஹஜ்ஜுதில் கேட்கக்கூடிய ஒரு துவா அதுதான். நான் படிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை கொண்டு என் வாழ்க்கையில் நான் என்ன செய்யணும், அல்லாஹ் செயல்படுத்தணும். புரியுதுங்களா? அப்படி செயல்படுத்தும் போது தான் நம்ம ஒரு உண்மையான மூமினாக என்ன செய்ய முடியும், வாழ முடியும். அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் கவனத்தில் வச்சுங்க. காலையில் இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமாகவே மதரசாவுக்கு வந்துடுங்க. ப்ரேயரில் எல்லாருமே அட்டன் ஆயிடணும். இன்றைக்கி ப்ரேயருக்கு எல்லாம் வந்தீங்களா? ப்ரேயர் படிக்கும்போது எல்லாம் கொஞ்சம் ராமாக படிக்கணுமாண்ணே, சும்மா வாசிக்கிற மாதிரி படிக்கக்கூடாது. அது எப்படிங்கிறது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு எல்லோரும் வந்ததுக்கப்புறம் சொல்லுவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.